ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஸோ என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லேட்டில் அதாவது பிரெட் ஆம்லேட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையானது நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பல்லாரி வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். பிரெட் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானதை பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டேன். ஃபோக்கஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை, அடுத்து கொத்தமல்லி இலை, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா வெட்டி வச்சுட்டேன். அடுத்து 2 பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. கிண்ணமாக இருந்தாலும் சரி, டம்ளராக இருந்தாலும் சரி. நான் வந்து டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு முட்டையும் ஊற்றியாச்சு. கட் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலக்கிக்கிடலாம். பாருங்கள், இந்த மஞ்சள் கருவு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, வெங்காயம் இதை வந்து நம்ம உள்ளே அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் உரப்புக்கு. ஸோ இதையும் நம்ம போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா உள்ளே வரைய போயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஆக வேண்டிய வேலையை பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கலக்குனதுக்கப்புறம் போட்டால் தான் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும். அதனால தான் நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை வச்சாச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயை விட்டு தடவி விட்ருங்க, இல்லைன்னா அது அப்படியே ஒட்டிக்கிடும். அதனால் எண்ணெயை விட்டு நல்லா தடவி வச்சுக்கிட்டேன் நான். நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையும். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து 2 பன் எடுத்துக்கலாம். பன் எடுத்துகிட்டு இது நடுவில் வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 பக்கமும் ஃபஸ்ட்டு நல்லா படுற அளவு திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா முட்டையில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி எண்ணெயை நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கொஞ்சம் வேகிற வரையும் விட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி போட்டுக்கலாம். நம்ம ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன் நான். பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிரட்டி விட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க மக்களே, நான் சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் மக்களே, பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீட்லேயே பிரெட் ஆம்லேட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.